ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலபாகம். இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் மிக்சட் சப்பாத்தி பார்க்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு 2 கப் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீரை உங்கள்கிட்ட என்ன கீரை இருக்கோ டெம்ப்ரரியாக, நம்மகிட்ட எல்லா கீரையுமே யூஸ் பண்ணணும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேங்கிறத சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு 10-15 தலை கீரை இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். இது வந்து மிளகு தக்காளி கீரை, மணித்தக்காளின்னு சொல்லுவாங்க, அந்த கீரை எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு, கேரட் ஒரு 2 சின்னது, ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காயெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கீரை, இந்த கீரை எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பாலாக்கீரை வேறு என்ன கீரை வேணும்னு உங்கள் சாய்ஸு. நான் இந்த மிளகு தக்காளி, மணித்தக்காளி கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஏன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இது கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் வேக வைக்க போகிறேன். தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக இந்த சப்பாத்தி மாவில் கலந்து பிசையலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. இது ஃபஸ்ட்டு நான் வேக போடுறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த காய் எல்லாத்தையுமே கேரட், பீன்ஸு, கீரை, உருளைக்கிழங்கு இது நாளையும் வந்து வேக வச்சுட்டு நல்லா ஆறட்டும். மிக்சியில் நைஸாக நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இது நம்ம கோதுமை மாவில் அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சிடலாம். நீங்கள் வந்து போடும்போது வந்து கோதுமை மாவு வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 கப் பக்கம் எடுத்திருக்கேன். 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். 3 கப் எடுத்திருக்கேன். நான் இது வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து பிசையணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாவு சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு. இது ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி பிசைகிறது தான். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஏன்னா இதுவே நல்ல லூஸாக இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிற அதே மெத்தட் தான். இதில் எக்ஸ்ட்ரா இது நம்ம வந்து இது ஆட் பண்ணுறோம்ல தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா நம்ம சப்போஸ் மாவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குட்டீஸ்லாம் நிறைய பேர் வந்து காயெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றதில்ல, எடுத்து வச்சிடுறாங்க. அப்போ ஈவன் அவங்களுக்கு சப்பாத்தி, பூரி இந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, இவங்களுக்கு இந்த மாதிரி காயை வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணி இப்படி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். காய் வேக வைக்கும்போது அந்த தண்ணியை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இதோடு சேர்த்திக்கணும். அரைக்கிறதுக்கு தண்ணியை வந்து நீங்கள் செப்ரேட் இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கோம். இன்னும் நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. ஸோ நம்ம பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவை அப்படிங்கிறத. இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்தியாகவும் நம்ம செய்யலாம், பூரியாகவும் போட்டுக்கலாம். 2 in 1. ஸ்கூலுக்கும் நீங்கள் கொடுக்குறப்பையும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுக்கலாம். அவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுறீங்கலாம் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈவன் நம்ம வந்து எல்லா கீரையும் ஒரே டைமில் ஆட் பண்ணக்கூடாது. கீரை வந்து நம்ம இதில் வேக வச்சுறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நான் காய் வந்து ஹாஃப் வேகட்டுன்னு அப்புறம் தான் ஒரு 5 minutes கழிச்சு தான் கீரையை போட்டேன். இப்போ இந்த கீரையை நம்ம இதில் வேக வச்சிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பச்சை வாசமே இருக்காது. ஸோ இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் இப்போ தண்ணி சேர்த்து பிசைய போகிறேன். பிசைஞ்சு ஒரு 10-15 minutes நல்லா வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சப்பாத்தி வேணாலும் போட்டுக்கலாம், பூரியாகவும் போட்டுக்கலாம், பூரி வேணாலும் போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்ச வேண்டியதாங்க. நீங்கள் இதே வந்து பூரியாகவும் போடலாம், சப்பாத்தியாகவும் போட்டுக்கலாம். நான் லைட்டாக மேலே லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஆயில் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 10 minutes இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் போடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ரெடியாக இருக்குது. இந்த மாவு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வெஜிடபிள் மாவு வந்து நான் பூரி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், பூரி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வருது, அழகு ஊப்பி வருது. இது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், பூரியும் சப்பாத்தியும் சூப்பராக வந்திருக்குங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குட்டீஸ் குழந்தைங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. சப்பாத்தி செம்ம சாஃப்டாக வந்திருக்குங்க. பூரி அதை விட டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.